அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல். குறள் எண் 1230. பொருள் மாலை யாழரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர். பொருள் தேட கணவர் சென்றார். அப்போது என் உயிர் போகவில்லை. அவர் போன பிறகு மாலை வந்தது. பிரிவால் என் உயிர் போகின்றது. My life had not ended as soon as my husband left me to yearn, but it is ending as soon as the evening comes because of the separation. என் துடிப்பா, பணம் தேடி அவர் செல்லும் போதும் போகவில்லை என் உயிர். இரவு தேடி மாலை வரும் வேளை போகின்றது இவ்வுயிர். பணம் தேடி அவர் செல்லும் போதும் போகவில்லை என் உயிர். இரவு தேடி மாலை வரும் வேளை போகின்றது இவ்வுயிர். இதற்கு கவிப்பேரரசு வைரமுத்து என்ன உரை அளித்திருக்கிறார்? பொருள் ஈட்டச் சென்றவர் வந்து சேரவில்லை. அவர் வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் இன்னும் சாகாதிருக்கிறது சாகத் தெரியாத உயிர். ஆனால் என்னை மறுட்டுகின்ற இந்த மாலை பொழுது வந்துவிட்டால் அது செத்தே விடுமோ என்று அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்றார். மணந்தார் என்று ஒரு சொல்லை ஐயன் முன்னால் சொல்லியிருப்பாரு. இங்க மாலையாளர் என்று சொல்றார். மாலையாளர் என்று சொல்றார். மலையாளர்கள்ல மாலையாளர். அது என்ன விதமான மாலை? கழுத்தில் பூ மாலை போடலாம். இங்கே பொருள் மாலை போட்டிருக்கிறார். அதாவது இந்த ரூபாய் நோட்டெல்லாம் வச்சு ஒரு மாலையா செஞ்சு அதை பிடிச்ச யாருக்காவது போடுவாங்க. நான் 2 பேருக்கு போடுறத பார்த்திருக்கேன். ஒன்னு அரசியல்வாதிகளுக்கு போடுவாங்க, இன்னொன்று இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுவாங்கல்ல பெண்கள், அவங்களுக்கு போய் போடுவாங்க. இது பணமாலை. அப்படி பணமாலைங்கிறது பணமாவும் போடலாம், நகையாவும் போடலாம். இப்படி பணமா போட்டாலும் நகையா போட்டாலும் அது பொருள் மாலை ஆயிடுது. அப்படி அந்த பொருள் மாலை, அந்த பொருளை சம்பாதிப்பதற்காக, அந்த பொருள் மாலையை என் கழுத்தில் அனுபவிப்பதற்காக என் கணவர் பொருள் மாலையாளர் வெளியில போயிட்டார். அவர் அந்த போகும் பொழுது கூட அதை நினைத்து என் உயிர் மாயவில்லை, மாயா என் உயிர். ஆனால் அவர் போறாரு. அடுத்த நாளே அவர் முதல் நாள் இரவு போறாருன்னு வச்சுங்க, அதிகாலை போறாரு. அன்று மாலையே என்னுடைய உயிர் என்னை விட்டு போகிறது. ஏன் என்னை விட்டு போகிறது? பிரிவு துயரால் என் உயிர் போகுது. அவர் போகும் பொழுது அந்த பிரிவை நான் உணரவில்லை. வெளிநாட்டுக்கு போறாரு, நமக்காக தானே பணம் சம்பாதிச்சு கொண்டு போறாரு, நமக்கு நகை பூட்டி அழகு பார்க்க போறாரு, புன்னகையுடன் புன்னகையும் என் மேனியில் மிளறப் போகிறது அப்படின்னு ஒரு கனவுல, ஒரு நம்பிக்கையில, ஒரு பேராசையில நான் இருந்தேன். ஆனா முதல் நாள் மாலை வந்தது. நேற்று மாலையை நினைத்து பார்த்தேன். அவர் என் அருகில், நான் அவர் அருகில். இனிமையாக கழிந்தது அந்த பொழுது. இன்று அவர் என்னுடன் இல்லை, நான் அவருடன் இல்லை. எங்களிடம் இந்த மாலை மட்டுமே இருக்கிறது. அது என் உயிரை வாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தலைவி சொல்றார். இதுக்கு ஒரு பாடல். தென்றலிலே எனது உடல் தேய்ந்தது பாதி, அது தின்றதெல்லாம் போக இங்கே இருப்பது மீதி. திங்கள் நீயும் பெண்குலமும் ஒரு வகை ஜாதி. திங்கள் நீயும் பெண்குலமும் ஒரு வகை ஜாதி. தெரிந்திருந்தும் கொல்ல வந்தாய் என்னடி நீதி. பூ உறங்குது பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே. கான் உறங்குது காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை நிலவே, நான் உறங்கவில்லை. இதுவும் தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்தில் கண்ணதாசன் எழுதிய KV மகாதேவன் இசையில் சுசிலா பாடிய அற்புதமான பாடல். ஸ்வராஜா தேவி என்ன ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் நடிப்பை கொடுத்திருப்பாங்க பாருங்க. தவறாம போய் பாருங்க அந்த பாடலை யூடியூப்ல. அதை தங்க வள்ளுவர் சொல்றார். பொருள் மாலையாளரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழிய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு. நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.